ஆடியோ 4. ஆன்மா அப்படின்னும் போது இன்னும் விரிவாக விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆன்மா அப்படின்னா என்ன அப்படின்னா எனர்ஜி, கான்ஷியஸ், விஸ்டம், இப்படி 3 விதமாக நம்ம ஆன்மாவை புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா சக்தி, சைதன்யம், விவேகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆன்மா அனந்தமான சக்தி, ஆன்மா முழுமையான சைத்தன்யம், ஆன்மா ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ், ஆன்மா ஒரு அற்புதமான கியூரியாசிட்டி, பியூர் கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே ஆன்மாவுக்கு என்ன வேணும்னா அனுபவங்கள். ஏன் அனுபவங்கள் வேணும்னா அந்த அனுபவங்கள் மூலமாக ஞானத்தை பெறுது. இப்போ இந்த உலகம் அப்படின்ற இந்த ஒரு நாடக மேடையில் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டரில் நம்ம வாழ்க்கையை நம்ம ப்ளே பண்ணுறோம். எப்படி நம்ம ட்ராமாஸ், சினிமாஸ், மூவிஸை நம்ம பார்க்குறோமோ, ஒவ்வொரு மூவியில் ஒவ்வொருத்தர் எப்படி வந்து ப்ளே பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளியே வந்த அப்புறமா திரும்ப இன்னொரு ப்ளே இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ஆக்டர் வந்து ஒரு மூவியில் ராஜாவாக இருக்காரு, ஒரு மூவியில் வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஒரு மூவியில் வந்து அந்த மாதிரி ஒரே ஹீரோ தான். ஆனால் ஒவ்வொரு மூவிலையும் பலவிதமான கதாபாத்திரங்கள் எப்படி அவங்க எடுத்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாம் கூட ஆன்மா, நம்ம ஆன்மஸ்வரூபங்கள், இந்த ஆன்மா ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு விதமாக ஆணாக, பெண்ணாக, பணக்காரனாக, ஏழையாக, இப்படி பலவிதமான கேரக்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இங்கே வாழுது. இது ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை அப்படின்னா ஆன்மாவுக்கு அனுபவங்கள் கொடுக்கறதுக்கு. அந்த ஆன்மா ஒவ்வொரு அனுபவத்தை தேடுது. இப்போ ஒருத்தர் வந்து பிச்சைக்காரனாக இருக்காங்க அப்படின்னா அந்த அனுபவம் ஆன்மாவுக்கு தேவை. அதனால அந்த உருவம், அந்த அந்த ஒரு பிறவி அந்த ஆன்மா எடுக்குது. ஒரு பணக்காரனா இருக்குன்னா அந்த அனுபவத்துக்காக பணக்காரனா பிறக்குறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையை யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னா நம்ம ஆன்மா. ஸோ அதனால நம்ம யாரையும் நம்ம நிலைக்காக நம்ம வந்து குத்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஆன்மா இந்த நிலை, இந்த அனுபவத்தை பெறுவதற்கு தான் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கு. ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம ஆன்மாவை நம்ம அனுபவங்களுக்காக நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி ஆன்மா ஒவ்வொரு விதமான அனுபவங்களை பெறும்போது அதுக்கேற்ப எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து அங்கே வந்து வருது, கிடைக்குது. இது எல்லாமும் கூட இப்போ ஆன்மா இந்த விஷயங்கள் எல்லாம் பெறுவதற்காக இந்த நிலை, பௌதிக நிலைக்கு இறங்கி வருது. அப்படின்னா ஆன்மா காரண உடலுக்கு வருது, அங்கேருந்து சூக்ஷ்ம உடலுக்கு வருது, அங்கேருந்து பௌதிக உடலை எடுத்து இந்த பூமியில இப்படி பலவிதமான அனுபவங்களை பெறுது. இப்படி பலவிதமான அனுபவங்கள் பெறுவதற்கு ஆன்மா இறங்கி, அப்படின்னா தன்னோட நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு இந்த பௌதிக உலகத்துக்கு வருது. முக்கியமா நம்ம சொல்லணும்னா மகா காரண நிலையில இருக்கிறது தான் ஆன்மா. அந்த மகா காரண நிலையிலேருந்து காரண உடலுக்கு வந்து திரும்ப சூக்ஷ்ம உடலுக்கு வந்து திரும்ப இந்த பௌதிக உடல் எடுத்து அப்போதான் இந்த பூலோகத்துக்கு வர முடியும். ஏன்னா பௌதிக உடல் தான் பூலோகத்தோட என்ட்ரி. இந்த பௌதிக உடல் எடுக்கிறதுக்கு ஆன்மா தன்னோட நிலையை குறைச்சிக்கிட்டு இங்க வருது. இங்க ஏன் வருது அப்படின்னா அந்த அனுபவங்கள் பெறுவதற்கு. இந்த அனுபவங்கள் பௌதிக உடலோட பூலோகத்துல தான் பெற முடியும். அதனால இந்த மாதிரி தன்னைத்தான் குறைச்சிக்கிட்டு பௌதிக உடலோட இங்க வந்து பலவிதமான அனுபவங்களை பெற்று அதன் மூலமாக அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ இது எல்லாமே வரும்போது அதுக்கு ஞானம் வளருது. இந்த ஞானம் வந்து அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒவ்வொரு விதமான ஞானம், இப்படி பல விதமான அனுபவங்கள் சேர்த்து அது என்ன சொல்லலாம் அப்படின்னா விவேகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அனுபவத்துல ஒரு ஞானம், பலவிதமான அனுபவங்கள்ல பலவிதமான ஞானம் ஒன்னா சேரும் போது அது விவேகம், விஸ்டம் அப்படின்னு சொல்றோம். புத்தி கூர்மை அப்படின்னு சொல்றோம். ஆன்மீகம் அப்படின்னும் போது
இந்த ஆன்ம விஞ்ஞான சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட். அப்படின்னா சோல் சயின்ஸ். இந்த சோல் சயின்ஸ் நீங்க பரிபூர்ணமா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கீங்க, நீங்க சரியான ஆன்மீகத்துல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம்.